சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கா? நான் வேற யாரை பத்தி யோசிக்க போறேன், எதை பத்தி யோசிக்க போறேன்? அண்ணனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அங்க சாப்பிட்டுச்சான்னு தெரியல. அது என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்து ஆளாக்குனது. நான் எப்போ சாப்பிட்டாலும் என் அண்ணனை நினைக்காம நான் சாப்பிட மாட்டேன். அது இப்போ எப்படி இருக்கோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே அது கையால ஊட்டி ஊட்டி வளர்ந்தவன் நானு. அதை இப்படி தவிக்க விட்டுட்டு வர மாதிரி என் தலையில எழுதிருக்கே. துளசி பிள்ளை, நீ எப்படி உன் அண்ணனை நினைச்சு சாப்பிடாம இருக்கியோ அது மாதிரி தான் சின்ராசும் உன்னை நினைச்சு தவிச்சுக்கிட்டு தான் இருப்பான். உனக்கு உன் அண்ணனுக்கும் உடம்பு தான்ல வேற வேற, மனசெல்லாம் ஒண்ணுதான். நீ இங்க சாப்பிட்டேனா உன் அண்ணன் மனசு வயிறா அங்க நிறையும். சாப்பிடு. நான் ஒன்னும் பொய் சொல்லல, நிஜத்தை தான் சொல்றேன். உனக்காக இல்லைனாலும் உன் அண்ணனுக்காக சாப்பிடுப்ல. சாப்பிடு. சரி, சாப்பிட்டுட்டு எல்லாரும் சீக்கிரமா போய் படுங்க. காலைல வேலைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும். சூளையில நிறைய வேலை இருக்குது. நேரமா எந்திரிச்சாதான் முடிக்க முடியும். அத்தை, நீங்களும் மாமாவும் வீட்லயே இருங்க. நானும் மாமாவும் மட்டும் வேலை செய்யறோம். நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து சிரமப்பட்டு வேலை செய்யறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, தங்கம் சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் வீட்லயே இருந்துருங்க. அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் அதை நாங்க 2 பேருமே பண்ணிக்கிறோம். சரியா? இல்லப்ல, நாங்க 3 பேர் வேலை செய்யறோம். நீ வீட்டு வேலையை மட்டும் பாத்துக்கோ. நீ உன் அண்ணே வீட்டுல சொகுசா வாழ்ந்த புள்ள. இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. அத்தை, அதெல்லாம் சரிப்பட்டு வரும். இந்த வயசான காலத்துல நீங்களும் மாமாவும் வேலை செஞ்சு எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க வீட்டுல இருங்க. நாங்க 2 பேரும் சம்பாதிச்சுட்டு வந்து உங்களை பாத்துக்கிறோம். அதுதான் எங்க கடமையாவும் நான் நினைக்கிறேன். இல்ல மருமாவில, எங்களுக்கு ஓய்வுலாம் வேண்டாம். எல்லாருமே உழைக்கணும். திரும்ப நாம இழந்ததெல்லாம் மீட்கணும்னா நாம எல்லாருமே ஓய்வு இல்லாம உழைச்சா மட்டும்தான் முடியும். இந்த நிலைமை மாறணும்னா நம்ம எல்லாரும் வேலை செஞ்சு சம்பாரிச்சுதான் ஆகணும். சரியா? சாப்பிடுங்க. அப்பத்தா, சின்ராஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இருக்கான். இந்நேரம் வாசலுக்கு வந்திருப்பான். வா, போய் கூட்டி விடுவான். டேய், பேராண்டி உடம்பு சரியில்லாம இருந்து வந்திருக்கான். அவன்கிட்ட இங்க நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லிடாத. எல்லாத்தையும் அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன? சரி, கவனமா இருந்துக்க. சரி சரி, வா போ. பொன்னி, போய் ஆர்த்தி கழிச்சு எடுத்துட்டு வா. சரிப்பா. எதுக்கு மாமா? பொன்னி, இந்த ஆரத்தி எடு. வாயா. குட்டி மகடா, இந்த இங்க. சரி 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 போ. ஐயா, இனிமே உனக்கு ஒண்ணு இல்ல. நீ நல்லா ஆயிட்டயா. உன்னை பிடிச்ச கெட்டதெல்லாம் விலகி போச்சியா. உன்னை இனிமே யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. வாயா வா. புலிக்குட்டி, சேர் எடுத்து போடா. பேராண்டி உட்கார்ந்துருக்கு. சின்ராசே, உட்கார போய். நீ உட்கார பார்த்தா பரவாயில்ல, நீ உட்காரியா. இந்தா,
உட்காருல. உட்காரியா உட்காரு மாப்பிள்ள. உட்காரு நீ உட்கார் உட்கார். குட்டிமா குட்டிமா எங்க அப்பத்தா? மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்க இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாமே. சரி அது விடுங்க. குட்டிமா ஐயோ எங்க? மாம்சு, நீங்க ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்க. சித்தி நீங்க போய் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. அதான் ஒண்ணு வேணா. டேய் எங்கடா குட்டிமா எங்கடா? மாப்பிள்ள அது வந்து மருமக. குட்டிமா எங்க? பொன்னி இந்தா ஜூஸ் குடுங்க. மாம்சு, நீங்க களைப்பா இருக்கீங்க, முதல்ல ஜூஸ் குடிங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஜூஸ் குடிங்க. குடிங்க முதல்ல. எடுத்துக்க மாம்சு. குட்டிமா எங்க? மாம்சு, முதல்ல ஜூஸ குடிங்க. இப்ப நான் ஜூஸ் கேட்டனா? வந்ததுல குட்டிமா எங்க குட்டிமா கேட்டுக்க ஐயா சொல்லுங்க. பேராண்டி கோவப்படாதயா கோவப்படாத. சும்மா இரு அப்பத்தா. நான் குட்டிமா எங்க கேட்டுக்க பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். குட்டிமா குட்டிமா எங்க? குட்டிமா 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 புராணம் தான் எப்பவுமே. என்ன விட இந்த குடும்பத்தை விட எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அந்த குட்டிமா தான் முக்கியமா போயிட்டால. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்னு கேக்குறேன். என்ன குட்டிமா தான் முக்கியம், குட்டிமா தான் பெருசு. என்ன அது உனக்கு? ஆமா, நீங்க பெருசு பெருசுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. இப்போ உங்க தங்கச்சி தான் உங்களுக்கு ஜூஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்து உங்களை கொல்ல பாத்திருக்கா. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தீங்களே, அது காரணம் யாரு? அந்த கொலைகார பாவி. கேளுங்க மாப்பிள்ள. சும்மா அமைதியா இருங்க மாப்பிள்ள.